ரிஷப ராசிக்காரர்களுக்கு, ரிஷப ராசி அப்படின்னாவே பெண்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. பெண்கள் நான் சொன்னக்கூடிய இந்த வழிமுறை, கிருத்திகை விரதம், தைப்பூசத்தன்னைக்கு நீங்கள் போய் முருகரை பிரார்த்தனை பண்ணுறது, அப்படி உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியலைனாலும் பரவாயில்ல, ஒரு பிள்ளையார் பிடிச்சாவது வீட்டில் நீங்கள் வழிபடுங்க. அதுவே உங்களுடைய குலதெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கலாம். அப்போ இந்த ரிஷபராசிக்காரங்கள் பெண்களுக்கு ரொம்ப விசேஷம் என்னென்னா, என்னால் வெளியில் வர முடியல, நான் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல அங்கீகாரம் என்னால் பெற முடியலை, நான் அங்கீகாரத்தோடு வெளியில் வரணுன்னா எனக்கு நிறைய தடங்கல்கள் இருக்குது அப்படின்னு ரொம்ப நிறைய ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஒரு டெய்லரிங் படிச்சிருப்பாங்க, வீட்டிலே வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு பயம் அதிகமாக இருக்கும். வெளியில் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு பயம். அந்த பயத்தை போக்கக்கூடிய வருடமாக இந்த மாதம் அமையுது. அப்போது நானும் வெளியில் ஒரு கடை போட்டு என்னாலையும் சம்பாதிக்க முடியும், ஆணுக்கு நிகராக என்னாலையும் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களை சார்ந்த குழந்தைகளுடைய அரவணைப்பும் உங்களுக்கு நல்லா இருக்கும். குழந்தைகளுடைய அன்பு பாசம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். இது ரிஷபராசிக்கு உண்டான அமைப்பு.